பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூ. தலாக்கு விடப்பட்ட பெண்கள் 3 மாதவிடாய் வரையிலும் அவர்கள் பொறுத்திருக்க வேண்டும். வலா யஹில்லு லஹுன்ன ஐ யக்தும்ன மா ஹலகல்லாஹு ஃபி அர்ஹாமிஹின்ன. அவர்களுடைய கர்ப்ப கோளரையிலே அல்லாஹ் தஆலா எதை உருவாக்கினானோ, எதை படைத்தானோ அதை மறைப்பதற்கு அவர்களுக்கு ஹலால் இல்லை. இன் குன்ன யூமின்ன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அவர்கள் நம்பியவர்களாக இருப்பார்களேயானால். வபு ஊலத்துஹுன்ன அஹக்கு பிரத்திஹின்ன ஃபி தாலிக். அந்த இத்தாவுடைய காலத்திலே அவர்களை மீட்டிக் கொள்வதற்கு அவர்களுடைய கணவன்மார்களுக்கு எல்லாவிதமான அதிகாரமும் ரைட்ஸும் அவர்களுக்கு இருக்கிறது. இன் அராது இஸ்லாஹா. அவர்கள் இணக்கத்தை நாடுவார்களேயானால். வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப். மனைவிக்கு பெண்களின் மீது கடமைகள் இருப்பதைப் போல பெண்களுக்கு உரிமைகளும் சிறந்த முறையிலே இருக்கின்றது. ஒலிர் ரிஜாலி அலைஹின்ன தரஜா. பெண்களின் மீது ஆண்களுக்கு அந்தஸ்து ஒரு படி அதிகம். வல்லாஹு அசீசுன் ஹக்கீம். அல்லாஹ் தஆலா எல்லோரையும் மிகைத்தவனாகவும் ஞானம் மித்தவனாகவும் அல்லாஹ் தஆலா இருக்கிறார். இந்த ஆயத்தை பற்றி 2 நாட்களாக உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. கடைசியாக இந்த ஆயத்தினுடைய கடைசி பாகத்தில் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, கணவன் மனைவியினுடைய ஹக்கை பற்றி, உரிமைகளை பற்றி அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகின்றான். வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப். பெண்களின் மீது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய கடமை, ஆண்களின் மீது பெண்களுக்கு இருக்கக்கூடிய கடமை. இந்த கடமைகளை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவரவர்களுடைய கடமைகளை விளங்கி அவங்க நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம் கல்யாணத்தில். கணவன் அவனுடைய கடமையை விளங்கி அவன் வாழணும். மனைவி அவளுடைய கடமையை விளங்கி அவள் வாழணும். அது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை. அல்லாஹ் தஆலா அப்படி சொல்கிறான். சஹீ முஸ்லிமில் ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஒரு ரிவாயத் இருக்கிறது. அந்த ரிவாயத்தில் சொல்லப்பட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவுடைய நேரத்திலே பிரசங்கம் நடத்தினார்கள். அந்த பிரசங்கத்திலே நபி அவங்க சொன்னாங்க, மக்களே, பெண்களுடைய விஷயத்திலே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, நீங்கள் அல்லாஹ்வினுடைய அமானிதத்திலே அந்த பெண்களை நீங்கள் வாங்கி இருக்கிறீர்கள். அல்லாஹ்வினுடைய வார்த்தையை கூறி, அல்லாஹ்வுடைய கலிமாவை நீங்கள் சொல்லி, அவர்களுடைய வெஜினாவை நீங்கள் ஹலாலாக ஆக்கி இருக்கிறீர்கள். கபில் தூணு அந்த வார்த்தையை சொல்லி தானே நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க. அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி கல்யாணம் பண்ணி வெஜினாவை நீங்கள் ஹலால் ஆக்கினீர்கள். ஸோ பெண்களின் மீது உங்களுடைய பெண்கள் இருக்கிறார்களே, அவங்க கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு சொன்னா, கணவனுடைய வீட்டிலே கணவனுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் வீட்டுக்குள் அனுமதிக்க கூடாது. இது ஒரு மனைவியினுடைய கடமை. கணவனுடைய படுக்கையில கணவனை தவிர மற்ற எவனுக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது. இது மனைவியினுடைய கடமை. கணவனுடைய வீட்டில் கணவனுடைய அனுமதி இல்லாமல் அவள் வீட்டில் யாரையாவது அலோ பண்ணா அப்படின்னு சொன்னா அவளை அடியுங்கள். ஆனால் அந்த அடி வெளியில தெரியாத மாதிரி அடியுங்கள் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உங்களுடைய கடமை மனைவியின் மீது என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு சொன்னா, அவளுக்கு உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு உணவு கொடுங்கள், அவளுக்கு குடிக்க கொடுங்கள், அவளுக்கு உடுத்த கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் விசாரிக்கிறார். சொல்றார், நாயகமே, மனைவிமார்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ சாப்பிட்டா அவளுக்கும் சாப்பிட கொடு,
நீ உடுத்தினால் அவளுக்கும் உடுத்த கொடு. அவளுடைய முகத்துல அடிக்காத, அவளை திட்டாதே, அவளை கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டக்கூடாது. மனைவியை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டக்கூடாது. கோபித்து கொள்றது அது அது ரைட்டு, அது கூடும். ஆனா கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அவளை திட்டக்கூடாது. அதேபோல் மனைவியோடு சண்டை போட்டு கொண்டு மனைவியை வீட்டை விட்டு அனுப்பிவிடாதே. மனைவியை வீட்டை விட்டு அனுப்பிவிடாதே, அவளை வீட்டிலேயே வை. ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், 1000 தான் புருஷன் பொண்டாட்டி சண்டை ஏற்பட்டாலும் புருஷனோ பொண்டாட்டியோ வீட்டை விட்டு போகக்கூடாது. வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். வீட்டுக்குள்ளே நீ என்னமோ பண்ணிட்டு போ, சண்டை போடு, சண்டை போடாமல் இரு. ஆனால் வீட்டுக்குள்ளார சண்டை போட்டால் கூட வீட்டிலேயே இருந்தாங்கன்னா சேர்ந்துருவாங்க. இதுதான் சிம்பிளான லாஜிக்கு. ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்ட்டு போயிட்டாங்க, அப்போ கேரண்டி கிடையாது. கேரண்டி கிடையாது. சேர்ந்தா சேருவாத. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இருக்கிற ஆளுகளை சும்மா சொல்லக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். அவங்க நல்லா அவங்க ஒர்க்கை நல்லா சூப்பராக பண்ணி முடிச்சிருவாங்க. அப்போ ரொம்ப கஷ்டம் சேர்றது. அதனால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீ கோபித்து கொண்டாலும் உன்னுடைய மனைவியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாத, வீட்டுக்குள்ளே வை. நீயும் வெளியில் போயிடாத, நீயும் வீட்டில் தான் இருக்கணும். இரு, படுக்கையை வேணால் தனியாக போட்டுக்கோ, அவள் அந்த பக்கம் படுக்கட்டும், நீ இந்த பக்கம் படு. ஆனால் ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா சேர்ந்துருவீங்க. அடுத்த இடத்துக்கு போயிட்டீங்க, கேரண்டி கிடையாது. இந்த ஆயத்தை படிச்சுட்டு ஹதரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க சொன்னாங்க, என்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி என்னை நான் அலங்கரித்து கொள்வதை நான் தெரியப்படுகிறேன். எனக்காக அவள் எப்படி தன்னை அலங்கரித்து கொள்கிறாளோ அது மாதிரி அவளுக்காக நான் என்னை அலங்கரித்து கொள்வதற்கு நான் தெரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொன்னாங்க. ஒரு மனைவி இருக்கிறாளே, அலங்கரிப்பது அப்படிங்கிறது தன்னுடைய கணவனுக்காக வேண்டி மட்டும்தான் இருக்கணும். இது பொம்பளைகள்கிட்ட சொன்னால் கோபம் வருது. கணவனுக்காக வேண்டி மட்டும்தான் அலங்கரிப்பது. வீட்டில் எப்படியோ கிடப்பாங்க, வெளியில் கிளம்பி போகும்போது பார்த்தா சீவி சிங்காரிச்சுக்கிட்டு. இதை நான் பல வாட்டி பொம்பளைகள்கிட்ட பேசியிருக்கேன். கோபம் வருது சொன்னா. ஆனால் உண்மை அதுதான். கணவனுக்காக வேண்டி தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும் ஒரு பெண். அவள் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அப்போ தான் மேக்கப் கீக்கப் எல்லாமே. வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ தன்னை அலங்கரித்து கொள்வது கணவனுக்காகத்தான். இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறாங்க, மனைவி தனக்காக வேண்டி அலங்கரித்து கொள்கிறாள் அப்படின்னு சொன்னால் அவளுக்காக நான் என்னை அலங்கரித்து கொள்ள நானும் பிரியப்படுகிறேன் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க. அதாவது கணவனும் இருக்கிறானே, அவனும் சுத்தபத்தமாக மனைவி கூட இருக்கும்போது அவள் விருப்பப்படுற மாதிரி தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும். ஆகுமான முறையில், ஆகாத முறையில் இல்லை, ஆகுமான முறையில். மார்க்கம் எதை அனுமதிச்சு இருக்குதோ அந்த முறையில். மார்க்கம் அனுமதிக்காத முறையெல்லாம் சில பொம்பளைங்க சொல்லுங்க, அதை நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் மார்க்கம் அனுமதித்த முறையில், என்னங்க மீசை இவ்வளோ பெருசாக இருக்குது, மீசையை கத்திரிச்சுக்கோங்க, மீசையை கத்திரிச்சிக்க வேண்டியது தான். என்னங்க தலைமுடி இப்படி வச்சுருக்கிறீங்க, தலைமுடியை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னா தலைமுடியை சரி பண்ணிக்க வேண்டியது தான். தாடியெல்லாம் வேணாங்க, தாடியை சிரைச்சிருங்க அப்படின்னா சிரைக்கக்கூடாது. அதுதான் விஷயம். தாடி நம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத். அந்த சுன்னத்தை எடுன்னு சொன்னால் அதை நம்ம கேட்கக்கூடாது. அது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எது ஆதுமான விஷயமோ அதை நம்ம செஞ்சுதணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவியர்களிடத்துல எப்போ போனாலும் மிஸ்வாக்கு செஞ்சுட்டு தான் போவாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கம். மிஸ்வாக்கு செஞ்சுட்டு தான் போவாங்க. அதனால் சுத்தபத்தமாக இருக்க வேண்டியது. மனைவி எப்படி கணவனுக்காக தன்னை அலங்கரித்து கொள்கிறாளோ அது மாதிரி மனைவிக்காக கணவனும் என்ன செய்யணும், தன்னை அலங்கரித்து கொள்வது அது அவசியமாக இருக்குது. அதெல்லாம் அவசியம் இல்லை, எப்படி வேணா இருக்கலாம், நான் இப்படித்தான், இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் பேசினா என்ன ஆகும் அப்படின்னா, கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷத்தெல்லாம் பார்க்க முடியாது. அதனால் கஷ்டங்கள் தான் வரும். இதை நீங்கள் நல்லா நான் சொல்கிற விஷயத்த நல்லா நீங்கள் உட்காந்து புரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். அல்லாஹ் தாலா எந்த ஒரு விஷயத்தையும் சும்மா சொல்ல மாட்டான். அதில் பலவிதமான ஹிக்மத்துகள் இருக்கும்.
அந்த ஹிக்குமத்தின் அடிப்படையில தான் அல்லாஹ் தாலாவே பேசுவான். அந்த ஹிக்குமத்தை முதல்ல நம்ம புரியணும். சரி, இதாச்சு. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, வலிர்விஜாலி அலைஹின்ன தரஜா, பெண்களை காட்டிலும் பெண்களின் மீது ஆண்களுக்கு அந்தஸ்து ஒரு படி அதிகம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றான். எல்லா விதத்திலேயும் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லி பேசுறானுங்களே, அறிவில்லாம தான் பேசுறானுங்க. ஆணும் பெண்ணும் சமமாகி விடவே முடியாது. உடல் ரீதியாகவும் சரி, குணம் ரீதியாகவும் சரி, அந்தஸ்து ரீதியாகவும் சரி, அதிகாரம் ரீதியாகவும் சரி, செலவீனங்கள் ரீதியாகவும் சரி, பாதுகாப்பு கொடுப்பது விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலேயும் ஆம்பளை தான், பொம்பளை தான். 2 பேரும் ஒன்று ஈக்குவல் ஆயிர முடியாது. இம்மை மறுமையினுடைய சிறப்புகள் எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா, ஆண் ஒரு படி மேலே தான், பெண் ஒரு படி கீழே தான். அது மாற்று கருத்தே இல்லை. 2 பேரும் ஈக்குவல்னு பேசுகிறானுங்களே, அது எப்படி ஈக்குவல் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆம்பளை 30வது மாடியில் தலைகீழாக தொங்கிக்கிட்டு அவன் வேலை பார்க்குறான். ஒரு பொம்பளையால் செய்ய முடியுமா? மூக்கை பிடிச்சிக்கிட்டு ட்ரைனேஜுக்குள்ளார முக்கிக்கிட்டு ட்ரைனேஜை சுத்தம் பண்ணுறான். ஒரு பொம்பளையால் இது செய்ய முடியுமா? முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். நிறையா இருக்குது. ஆம்பளை வேலை பார்க்குற மாதிரி பொம்பளையால் எல்லாம் வேலை பார்க்க முடியாது. திடீர்னு வயிற்று வலிங்குவா, திடீர்னு மாதம் ஆயிட்டேங்குவா, திடீர்னு பிரசவம் ஆயிடுச்சு சொல்லுவா, திடீர்னு குழந்தைக்கு பால் கொடுக்கணும் சொல்லுவா. 1008 பிரச்சனை இருக்குது அவளுக்கு. ஆணும் பெண்ணும் எப்படி சமமாக முடியும்? எந்த அடிப்படையிலையும் சரியா சமம் ஆயிரவே முடியாது. அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறானோ அதுதான் நேச்சுரல், அதுதான் உண்மை. அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். ஆம்பளை தான், பொம்பளை தான். ஒரு ஆண் இருக்கிறானே சோல்ஜராக போய் நிற்க முடியும். ஒரு பெண்ணால் சோல்ஜராக போய் நிற்க முடியுமானா முடியும்னு காட்டுறானுங்க. ஆனால் அவளுக்கு பாதுகாப்பு இருக்குதா, செக்யூரிட்டி இருக்குதானா செக்யூரிட்டி கிடையாது. ஒரு பெண்ணு அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க முடியாது. அதுதான் நேச்சுரல். அவளை அல்லாஹ் தாலா அப்படித்தான் படைச்சிருக்கிறான். என்ன பண்ணுறது, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க. ஆணும் பொண்ணும் சமங்கிறானுங்க. எப்பட்றா சமமாக முடியும்? வலிர் ரிஜாலி அலைஹின்ன தரஜா, பெண்ணை காட்டிலும் ஆணு ஒரு படி அந்தஸ்து கூட தான் அவனுக்கு. அல்லாஹ் தாலா குரான் ஷரீஃபில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசும்போது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களினுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா குரான் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான். ஆண்களுடைய அந்தஸ்து அதிகம்தான், அதை மாற்று கருத்தே சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஆண் இருக்கிறானே பெண்ணுக்காக வேண்டி செலவு செய்கின்றான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பொம்பளை சம்பாதிக்கலைன்னு சொன்னால் ஏண்டி சம்பாதிக்கலைன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. அவள் வீட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவளையும் சம்பாதிக்க சொல்கிறீங்கன்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவானுங்க. ஆனால் ஒரு ஆம்பளை சம்பாதிக்காமல் அவனால் இருக்க முடியுமா? அவன் மௌத்தா போகிற முட்டிலும் அவன் சம்பாதிக்கணும். உத்தியோகம் புருஷ லட்சணங்கிற மாதிரி வேலை பார்த்ததே ஆகணும். சம்பாதிச்சு தான் ஆகணும். அது விரும்பட்டும் விரும்பாமல் போகட்டும். எனக்கு வேலை பார்க்கவே பிடிக்கல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு என் சொன்னாலும், உன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்குறதுக்கு அவன் பொண்டாட்டியே சம்பாதிச்சாலும் இவன் சம்பாதிச்சு தான் ஆகணும். இல்லைன்னா இவனுக்கு செல்லா காசு ஆயிடுவான். வீட்டில் அவன் செல்லா காசு ஆயிடுவான் சம்பாதிக்கலன்னு சொன்னான். அப்போது எல்லா வகையிலையுமே ஆம்பளை தான். பெண் இருக்கிறாளே அவள் ஆண் மாதிரி ஆக முடியாது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதைத்தான் அல்லாஹ் தாலா குரானில் பல இடங்களில் அல்லாஹ் தாலா இந்த செய்தியை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹு அசீசுன் ஹக்கீல். அல்லாஹ் தாலா இருக்கிறானே மாறு செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பழி வாங்குவதிலே அல்லாஹ் மிகைத்தவன். அல்லாஹ் பழி வாங்கணும்னு நினைச்சான்னு வைங்க, தப்பு பண்ணுறவங்கள ஒரு பயலும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் தாலா தன்னுடைய அககாமுகளுடைய விஷயத்தில் ஹிக்மத்துள்ளவனாக இருக்கிறான், ஞானம் மிக்கவனாக. அல்லாஹ் ஒவ்வொரு சட்டத்தையும் அல்லாஹ் ஏன் கொடுத்தான், எதற்கு கொடுத்தான், அதில் 1000 ஹிக்மத்து, 1000 அதில் நுணுக்கங்கள் அல்லாஹ் தாலா இருக்கிறானே வைத்திருக்கிறான். அதெல்லாம் விளங்கணும். அவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் தாலாவுடைய சட்டங்களில் இருக்கிறது. இந்த ஆயத்து முடிஞ்சிருச்சு இதோட. இப்போ அடுத்து அல்லாஹ் ரபுல் ஆலமீ அத்தலாக்கு மர்ரத்தான், இந்த ஆயத்தில் இந்த இத்தாவுடைய விஷயம், தலாக்கு விடப்பட்ட பெண்கள் எப்படி இதா இருக்கணும், அதை பற்றி ஒரு சில செய்திகள், ஆண் பெண்ணுடைய கடமைகள் சம்பந்தமாக, இது சம்பந்தமாக எல்லாம் அல்லாஹ் தாலா இதில் பேசினான். இப்போ அடுத்த ஆயத்தில் அத்தலாக்கு மர்ரத்தான்
ஃபைம்சாக்கும் பி மாரூஃப் அவ் தஸ்ரீஹும் பி எஹ்சான். இந்த ஆயத்தில் தலாக்கு சொல்லக்கூடிய முறை, அதனுடைய மசாய். தலாக்குனா எப்படி சொல்லணும்? நான் ஏற்கனவே சும்மா ரஃபா உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி பேசுவான் அல்லா தாலா. தலாக்கு எப்படி கொடுக்கணும்? இந்த முத்தலாக்குங்கிறானுங்கல்ல, இந்த முத்தலாக்கு பற்றி தெரியாதவன் தான் முத்தலாக்கு முத்தலாக்குன்னு சொல்லுவான். முத்தலாக்கு தேவையே கிடையாது. ஒரு பெண்ணை நிக்காவில் இருந்து அவள் வேணான்னு நீ முடிவு பண்ணிட்டினா அவளை ஒதுக்குறதுக்கு முத்தலாக்கு தேவையே இல்லை. 3 தலாக்கு தேவையில்லை. அதுக்கு ஒரு தலாக்கே போதுமானது. அந்த ஒரு தலாக்கு கொடுத்தாலே அவள் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மறுபடியும் அவளோட சேர்ந்து வாழவும் அதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை பயன்படுத்துங்க. ஒரு தலாக்கு 2 தலாக்கை பயன்படுத்துங்க. 3 தலாக்குக்கு போகாதீங்க. இதுதான் நம்ம சொல்கிறோம். அட்வைசபிள் அதுதான். அல்லாவே அட்வைசபிள் அதுதான் உங்களுக்கு செய்கிறான். பிரச்சனை 1000 இருந்தாலும் கணவன் மனைவி பிரியறதா இருந்தால் ஒரு தலாக்கு 2 தலாக்கு போதுமப்பா. ஒரு தலாக்குலேயே மனுஷன் அது குண்டு மாதிரி டமார்னு சுட்டின்னா செத்து போயிடுவான் ஒரு குண்டுலேயே. தேவையில்லாமல் செத்த போனத்தில் இன்னொரு வாட்டி சுடுவியா? டமார் டமார்னு 4 வாட்டி சுடுவியா? முட்டாள்தனமா இல்லையா? ஒரு குண்டே போதும். அல்லா தாலா அதை பற்றி பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம் அதை பற்றி. ஆனந்தாதி ஹம்தி சுபானக் அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக.